கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஹாப்பியா உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி தூங்கி வடிஞ்சிட்டு அப்பா சொன்னார் மங்கள வார்த்தை கேட்கணும்னு, அம்மா சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அரை தூக்கத்திலேயே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க, விழிப்பாருங்க. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியோட உங்களை சந்திக்க உங்க வீட்டுக்கு வராரு. இயேசுநாதர் வந்துட்டார். அதனால எல்லாரும் டக்குன்னு விழிச்சு அப்படியே உங்க உள்ளத்தை அப்படியே திறந்து இயேசப்பாடைய இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. பார்க்கலாம். சங்கீதம் 16:6 இப்படியாய் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு கிடைச்சிருச்சு. நேர்த்தியான இடத்துல வேலை கிடைச்சாச்சு. நேர்த்தியான குடும்பத்துல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நேர்த்தியான இடத்துல வீடு அமைஞ்சிருச்சு. நேர்த்தியான இடத்துல ஊழியத்திற்கான காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. நேர்த்தியான இடம். இந்த நேர்த்தியான இடத்தை நேர்த்தியான ஆண்டவர் தான் தருவார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்து நேர்த்தியாய் இருக்கிறது என்று கண்டார். அப்ப சிருஷ்டிப்பிலே ஒரு பெர்ஃபெக்ஷன், நேர்த்தியானதை செய்த ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல நேர்த்தியானதை தராம வேற எதையுமா தருவார்? ஏன் உன் வாழ்க்கையில நேர்த்தியானது கிடைக்கலன்னா, நேர்த்தியானதை கொடுக்கிற தேவன் கொடுக்கிற நேரம் வரைக்கும் நீ காத்திருக்கல. நீ ஏன் உன்னை எடுத்துக்கிட்ட, அது உனக்கு வேதனைக்கான பாத்திரமாக உன்கிட்ட வந்து அமைஞ்சிருச்சு. இதுதான் விஷயம். ஆண்டவர் நேர்த்தியானதை செய்கிறவர், நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து உண்டாக்கி நமக்கு அனுப்புகிறவர். அப்ப நேர்த்தியான இடத்துல உனக்கு வாழ்க்கை அமையணும், நேர்த்தியான ஒரு இடத்துல உனக்கு வேலை அமையணும், நேர்த்தியான இடத்துல ஒரு வீடு அமையணும், நேர்த்தியான இடத்துல உனக்கு ஊழியம் அமையணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, நேர்த்தியானதை கொடுக்கிற ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு ஏதோ ஒன்ன நீ எடுத்துக்க கூடாது. காலத்துக்கு முன்னால நான் இந்த பையனை காலேஜ் போற இடத்துல பார்த்தேன், இந்த பொண்ணை வேலைக்கு போற இடத்துல பார்த்தேன், இதை எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன்னா, அது நேர்த்தியானது இல்லைன்னா அது உனக்கு வேதனையின் பாத்திரமா உன்கிட்ட வந்து அமையும். அதனாலதான் உனக்கு சிறப்பா அங்க வாழ முடியல, சுதந்திரமா வாழ முடியல, சுதந்திரமா அங்க வேலை செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு கிடைச்சா சிறப்பா சுதந்திரமா அங்க நீ வாழலாம். கர்த்தர் சுதந்திரத்தை உனக்கு தருவார், பிள்ளை பாக்கியத்தை தருவார், எல்லாம் உனக்கு அங்க ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். சோ பெர்ஃபெக்டானதை கொடுக்கிற தேவனிடத்துல நம்மவும் பெர்ஃபெக்டா இருக்கணும். பெர்ஃபெக்டானதை எதிர்பார்க்கிற, நேர்த்தியானதை எதிர்பார்க்கும் பொழுது நீயும் நேர்த்தியானவனாக நேர்மையானவனாக ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. பண்டிகை காலங்கள் வருது. ஏசுவாமியே உன் இருதயத்துல வரணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏசுவாமி உன் இருதயத்துல பிறக்கணும். ஆண்டவர் வந்துட்டாருன்னா உன்னுடைய பேச்சுல ஒரு நேர்மை இருக்கும், நேர்த்தி இருக்கும், உன்னுடைய பார்வையில ஒரு நேர்மை இருக்கும், செயல்கள்ல ஒரு நேர்மை இருக்கும். அதன் பிறகு உனக்கு நடக்கிறது எல்லாமே நேர்மையானதா நேர்த்தியானதா கிடைக்கும். சோ இன்னைக்கு பிறகு கையில இருக்கிற வேதனையின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் தூக்கி போடுறாரு. தத்தளிப்பின் பாத்திரத்தை தூக்கி போட்டு நேர்த்தியான ஆசீர்வாதங்களை உன் கையில சுதந்திரிக்க பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஏஞ்சலின் ஷோபா, சென்னை. எனக்கு திருமணம் நடந்து 1.5 வருடங்களுக்கு பிறகு கர்ப்பம் தரித்தேன். 7வது மாதம் ஸ்கேன் பரிசோதனையில் குழந்தையின் கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது என்று மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தெரிய வந்தது. என்னுடைய அம்மா நாகர்கோவில் தேவனின் அன்பு ஜபகோபுரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் சேமம் உபவாச கூடுகையிலும், என்னுடைய சித்தி அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையிலும் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் எனக்காக ஜெபித்துக் கொண்டார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை போன் வழியாக ரெக்கார்ட் செய்து எனக்கு அனுப்பினார்கள். நான் அந்த ஜெபத்தை விசுவாசத்துடன் பல முறை கேட்டுக்கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் நான் சுகப்பிரசவத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் இந்த ஜெபத்தின் மூலமாக அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அன்பான ஆண்டவரே, மக்கள் நேர்த்தியான இடத்துல எங்களுக்கு பங்கை எதிர்பார்க்கிறோம். அதுக்கு எங்களையும் நேர்மையானவர்களாய் மாற்றும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் எங்களிடத்துல காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை மன்னித்து இன்றிலிருந்து எங்கள் இருதயமாகிய சிங்காசனத்திலே நீர் வந்து அமர்ந்து
நேர்த்தியான பாதையிலே எங்களை நடத்தும், நேர்மையான வழியிலே எங்களை நடத்தும். அதை தொடர்ந்து நேர்த்தியான இடங்களிலே எங்களுக்கு பங்கும் தாரும், நேர்த்தியான இடங்களிலே எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து தாரும். அங்கே என் பிள்ளைகள் போய் சிறப்பா சுதந்திரமா ஹாப்பியா வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரு. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.